கர்த்தருக்கே கனம் மகிமை உண்டாதாக. இந்த மாலை பொழுதிலும் தேவ சமத்தை வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவ தாம் இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். கிருபையில் கர்த்தாவே, இந்த நாளின் சத்தியங்களை ஆண்டவர் தாமே எங்களுக்கு ஆண்டவரை உதவி புரியும்படியாகவும் அதை விலைக்கு கொடுத்ததாகவும் ஆண்டவரை உதவி செய்ய வேண்டுமா கர்த்தா இயேசுவின் பேரால் சொல்கின்றோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. தேவ செய்தி நிலைப்பானது தேவதூதர்கள். தேவதூதர்கள் வேதத்திலே பார்க்கும்போது தேவதூதர்கள் நம்ம ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். பாதுகாவல் ஏஞ்சல் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு சமயத்திலும் ஆண்டவர் ரசிக்கிறார். ஏஞ்சல் தூதர்கள் மூலமாக அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாவலை கொடுக்கிறார். வேதத்தில் பார்க்கும்பொழுது இந்த ஏஞ்சல் வந்து எப்படியா ஏஞ்சல் வந்து எங்கே பார்க்கலாம் என்று பார்க்கும்போது யோபு 38ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே அவர்கள் ஏஞ்சலை பற்றி நம்ம அந்த இடத்துல தூதர்களை பற்றி நம்ம பாடிக்கிறோம். அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்தர் எல்லோரும் கம்பீரித்தார்களே. அந்த தேவதூதர்களுடைய வேலை என்ன வேலை? பரலோகத்திலே எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டிருப்பதுதான் தேவனுடைய வேலையாக. அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஏஞ்சலை தூதரை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த நமக்கு கஷ்ட காலங்கள் துன்பங்கள் வரும் பொழுது அந்த தூதர்கள் மூலமாக ஆண்டவர் நேசிக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார். நம்ம உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக ஒரு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். யார் கட்டளையிடுவார்? கர்த்தர் தேவன் வந்து தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். என் பிள்ளையை பத்திரமா நீ பாதுகாத்துக்கொள் என்று ஆண்டவர் செய்கிறார். தூதர்கள் கட்டளையிட்டு நாம் வந்து ஒவ்வொரு சமயத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் தூதர்கள் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஆகவே தேவனுடைய கரம் நம்ம கூடயே அவர் கூடயே நம்ம கூட தான் இருக்கிறது. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் சங்கீதம் 8:5 சங்கீதம் 8:5 வந்து பார்க்கும் பொழுது அந்த சங்கீதம் 8வது சங்கீதம் 5வது நீர் அவனை தேவதூதர்களும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அப்ப யார் அது? நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கினீர், மகிமையிலும் கனத்திலும் அவனை முடிசூட்டினீர். மனிதர்கள் வந்து என்ன பண்ணி ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு? தேவதூரில இருந்து கொண்டு சற்று சிறியவனாகி படைச்சிருக்காரு. மனிதர்கள் வந்து கர்த்தர் அனுப்பிச்சுக்கிறாரு. தேவதூரில் வந்து அடுத்த ஒரு கொஞ்சம் மனிதரை விட, அதாவது தேவதூரை விட மனிதனை சிறியவனாக படித்ததாக அந்த வசனம் சொல்கிறது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரட்சிப்பை சுதந்திரிப்பு போகிறவர்கள் நிமித்தம் ஊழியம் செய்யப்படி அவர்கள் எல்லாம் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்களே என்று இந்த வசனம். அப்போ நம்ம மனிதர்களுக்கு ஒரு பணிவிடை செய்வதற்காகத்தான் யார் கர்த்தர் என்ன செய்கிறார்? தூதர்களை படைத்து வைத்திருக்கிறார். நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காகவும் நம்மளை ஊழியம் செய்யும்படியாகவும் எல்லா காரியங்களாகவும் நமக்காக எல்லா பணிவிடைகளையும் தூதர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அப்போ நம்ம மேலே அந்த தூதர்கள் நம்மளே அதிகமான கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய தூதரை பற்றி இந்த இடத்துல பார்க்கும்பொழுது எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வந்து பார்க்கும்பொழுது அந்த தூதருடைய எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம் புஷ்பராகம் வயனம் படிகப்பெற்றை கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்னங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாதசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தமாக இருக்கிறது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் உன்னை வைத்தேன். அபிநயமான கருவுடைய நடுவில் உலாவினார். இப்போ இந்த தேவதூதர் வந்து ஏதேன் தோட்டத்திலே என்ன செய்கிறாரு? ஆண்டவர் படைக்கிறார். மனிதர்களை படைப்பதற்கு முன்பாக முதல்ல யார் தான் படைத்தார்? கர்த்தர் தேவதூதர்களை படைத்து விட்டார். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். அந்த தேவதூதர்களும் அழகானவர்கள். பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிக பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகல வித ரத்னங்களும் ஒன்றும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த தேவதூதர்கள் எல்லா அந்த சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும்
அந்த தேவதூர்களை மூடிக்கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாக சுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டப்பட்டிருக்கிறது. தேவதூர்கள் எல்லாம் எப்படி பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் அவர்கள் பாடல்களை படிப்பவர்கள். அவர் பருவத்திலே ஒரு கோயர் லீடர்ஸ் மாதிரி அவர்கள் வந்து தேவனால் படைக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாக, தேவனுடையால் படைக்கப்பட்ட தேவதூர்களாக அவர்கள் காணப்படுகிறது. இதுதான் அவருடைய. அது மாத்திரம் இல்லை, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எடுங்க. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறது அவருடைய இன்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். 19:8 வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இப்போ அந்த தேவதூர்கள்லாம் எப்படி ட்ரெஸ் போடுறாங்களா? மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அது மெல்லிய வஸ்திரத்தை அவர்கள் வழங்கினார்கள். அது மாத்திரம் இல்லை, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய குணங்களை பார்க்கும்போது அவர்கள் ரொம்ப என்ன சொல்வது, வேதத்தில் பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் பணிவிடை செய்கிறார்கள். அழகானவர்கள், பாடுபவர்கள், வெண்மையான அந்த துணி வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வர்கள். அதுபோல அவர்களுடைய, அது மாத்திரம் அவர்கள் பராக்கிரமானவர்கள். எப்படி பராக்கிரமானவர்கள் என்று பார்க்கும்பொழுது வேதத்திலே பார்க்கும்பொழுது 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே அவர்கள் தேவதூர்கள் எல்லாரும் பராக்கிரமானவர்கள், பலசாலிகள். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியாவின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். பார்த்தீங்களா அந்த வசனத்தை பாருங்க. இத்தனை ஒரே ஒரு தூதன் தான், ஒரே ஒரு தேவதூதன் என்ன செய்கிறான், 185,000 பேரை 85 பேரை என்ன செய்கிறான், அவன் சங்கரித்து போடுகிறான், கொண்டு போடுகிறான். அப்போ அவர்கள் எப்படி என்றால் அந்த தேவதூர்களுக்கு அவள் வல்லமை உடம், அவர்கள் வந்து பராக்கிரமசாலியை போல அவர்களோட பிளன் அவர்களுக்கு அதிகமாக இருக்கு. நிமித்தமும் இப்போ பன்றிய வசனப்படிங்க, அவர்கள் காலையில் என்ன செய்கிறார்கள், அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அந்த ஒரே ஒரு தூதன் 185,000 பேரை என்ன செய்யறான், சங்கரித்து போடுவதாக அந்த வசனம் சொல்கிறது. அப்போ அந்த அவர்களுக்கு என்ன இருக்குது, ஒரு வல்லமை இருக்கிறது தேவனுடைய. ஏனென்றால் அவர்கள் தேவனை தூய்த்து பாடுவதனாலே தேவனுடைய பிளம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு தேவன் ஒரு வல்லமையை கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால தான் அவர்கள் அந்த ஒரு தூதர் 1,80,000 பேரை வந்து ஒரு மனிதனால் வீழ்த்த முடியுமா என்றாலும் செய்ய கண்டிப்பாக முடியாது. ஆனால் தேவதூர்களால் ஒரு 1,80,000 பேரை கொல்ல முடிகிறது, சங்கரிக்க முடிகிறது. இப்போ எவ்வளோ ஒரு பராக்கிரமசாலிகளாக தேவன் அந்த தேவதூதர்களை ஒரே ஒரு தேவனை படைத்திருக்கிறார் பார்க்கும்பொழுது, அப்போ ஆண்டுடைய வல்லமே இதில் இருந்து நம்ம ஒரு ஆண்டுடைய படைப்பிலே தேவதூர்கள் முதன்மையானவராக இதிலே காணப்படுகிறதாக இந்த வசனம் சொல்கிறது. இசைகள் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இசைகள் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்து அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். ஆண்டவர் என்ன செய்யற வருஷம் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். இப்போ 2 விதமாக பிரிக்கிறார்கள். தேவதூர்களை 2ஆக பிரிக்கலாம். ஒரு சைடு உள்ள தேவதூர்களை கேர்பெண்கள் என்று சொல்லலாம். இன்னொரு பகுதியில் உள்ள தேவதூர்களை சேராபின்கள் என்றும் சொல்லலாம். இவர்களுக்கு 2 பேருக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த வித்தியாசம் பார்க்கும்பொழுது இசைகள் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்றது யாரை பற்றி சொல்றது, இதுல காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. இதாவது கேருடைய, இது வந்து கேருப்பை பத்தி இங்க சொல்றது. சேராபின்கள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சேராபின்களை பத்தி இங்க சொல்லப்பட்டது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். இப்ப சேராமிகளுக்கு இந்த வசனத்துல என்ன சொல்லுது,
6 செட்டைகள் இருந்தன, இறகுகள் இருந்தன, செட்டைகள் இருந்தன. அந்த 2 செட்டைகள் என்ன செய்யுமா? முகத்தை மூடிக்கொள்ளும். இந்த ரெண்டு செட்டைகள் கால்களை மூடிக்கொள்ளும். மீதி 2 செட்டைகள் வச்சு அது என்ன செய்கிறது? பறந்து போகிறது. பார்த்தீங்களா, ஆண்டவர் வந்து எவ்வளவு அதிசயமா அந்த தேவதூதர்களை படைத்திருக்காங்க. அந்த பறவைகளை போல அது என்ன செய்கிறார்? அது பறந்து போவதாக அந்த வசனம் சொல்கிறது. அப்போ அந்த ஆண்டவர் இவ்வளவு வலிமையை அந்த யார் கொடுத்திருக்கிற ஆண்டவர் தேவதூதர்களுக்கு கொடுத்திருப்பதாக இந்த வசனம் சொல்கிறது. ஆக இந்த 2ஆம் வருகை வரும்பொழுது கூட யாரெல்லாம் ஆண்டவர் கொண்டு வராரு? 2ஆம் வருகையிலே நம்ம இயேசு கிறிஸ்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளை எல்லாம் அழைத்து செல்வதற்காக யாரை கொண்டு வருகிறார்? தூதர்களை அதிகமாய் அவர் கொண்டு வருவதாக இந்த வசனம் சொல்கிறது. 24ஆம் அதிகாரம், மத்திய 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 31. உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சபை இருக்காராலும் 31 எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தில் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளில் வந்து கூட்டி சேர்ப்பார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரும்பொழுது வலுவாய் தொனிக்கும் அந்த எக்கால சத்தத்தோடு வரும்பொழுது தூதர்களும் சேர்ந்து மேலே இருந்து வானத்திலிருந்து என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். வந்து என்ன செய்கிறார்கள்? அவர்கள் என்ன செய்ய இயேசு கிறிஸ்து அவர் பாதம் தரையில படுமா? படாது. அவர் அப்படியே நின்று கொண்டிருப்பார். ஆனால் தூதர்கள் பூமியிலே இறங்கி வருவார்கள். இறங்கி வந்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளில் எல்லா சைடும் அவர் என்ன செய்கிறார்கள்? மனிதர்களை ஆண்டவர் பிரியமான பிள்ளைகளை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அவர் சேர்க்கிற வேலை தான் யாருடைய வேலை? தேவதூருடைய வேலையாக இருக்கிறது. அப்போ அந்த தேவதூர்கள் எவ்வளவு ஒரு 2ஆம் வருகையில் நம்முடைய ஒவ்வொரு பாதுகாப்பதிலும் அவர் அதிகமான அக்கறை கொண்டிருக்கிறார் தேவதூதர்கள். அது மாத்திரமல்ல, நம்மளை 2ஆம் வருகைக்கு அழைத்து செல்வதற்கு கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உதவி செய்கிறார்கள். நம்ம அழைத்து கொண்டு நம்ம கரங்களை பிடித்து கொண்டு அவர் மேலே பறந்து கொண்டு போய்விடுவார் என்று இந்த வசனம் சொல்கிறார். அப்போ நம்ம இந்த ஆண்டுடைய பிள்ளைகளை, அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அந்த தேவதூதர்கள் மூலமாக நாம் என்ன செய்ய போகிறோம்? அங்கே அழைத்து செல்ல போகிறோம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 வசனம் படிச்சிட்டோம். இப்போ வந்து பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது ஆதியாமத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆதியாமத்திலே லோத் சோதோம் குமாரன் அழியும் பொழுது தேவதூதர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களே கரம் பிடித்து வழி நடத்துவதே அந்த சம்பவத்தை ஆதியாம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனம் படிங்க. ஆதியாம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் அந்த தூதர்கள் லோத்துவை நோக்கி பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அறியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ சொல்லி அவனை உறுதிப்படுத்தினார்கள். அவர்கள் தாமதித்து கொண்டபோது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர்கள் அவன் கையையும் அவன் மனைவியையும் அவன் 2 குமாரர்களின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறார்? அவர்கள் பூமி அங்கே அழிய போகிறது, சோதோம் குமாரன் அழிய போய் கொஞ்ச நேரத்தில் அழிய போது சீக்கிரமாக ரெடி ஆகும்போது அவர்கள் ரெடி ஆகிறதுக்கு ஆயத்தமாக இல்லை. அவரும் அவருடைய மனைவி 2 குமாரர்கள் ஆயத்தமாக இல்லாத பொழுது தாமதித்து கொண்டே இருக்கிறார்கள். இவர் தேவதூதர்கள் அந்த மனிதர் மாதிரி தான் அந்த 2 பேர் இருக்கிறார்கள். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் ரெடி ஆகிற மாதிரி இல்லை. உடனே அவர்கள் கரங்களை பிடித்து அவர் என்ன செய்கிறார்கள்? அந்த அவரையும் லோத்துவையும் அவருடைய மனைவியையும் 2 குமாரத்திகளையும் அவர் கரம் பிடித்து வெளியே பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு போய் விடுவதாக என்று சொல்லுகிறது. அதுக்கடுத்த வசனம், அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் ஒரு ஜீவன் தப்ப ஓடிப்போ நின்று பாராதே, சமபூமியில் எங்கும் இல்லாதே மலைக்கு ஓடிப்போ என்றார். இப்போ தேவதூதர்கள் வந்து அந்த லோத்துவையும் அவருடைய மனைவியும் அவருடைய 2 பிள்ளைகளையும் பாதுகாப்பதற்காக கரத்தை பிடித்து அவர் கையை பிடித்து என்ன செய்கிறார்? அவரை வெளியே கொண்டு போய் விடுவதாக இந்த சொல்லுகிறது. இப்போ ஆண்டவர் வந்து இந்த தேவதூதர்கள் என்ன செய்கிறார்? நம்ம சில நேரங்களில் ஆயத்தம் இல்லாமல் இருக்கும்பொழுது அவர்களுடைய ஆயத்தப்படுத்துவது தான் அவருடைய வேலையாக இருக்கிறது. நம்ம ஆயத்தப்படுவது தான் அவருடைய வேலையாக இருக்கிறது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம்
1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனம் 4 வசனத்தை படிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனம் 4. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரியச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கணும் நல்லவன் அல்ல என்று சொல்லி அப்போ என்ன அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு நாள் அவர் இந்த எலியா பிரயாணம் பண்ணிவிட்டு ஒரு சூர செடியின் கீழே அவர் என்ன செய்கிறார், உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஆத்மா எடுத்துக்கொள்ள ஆண்டவரை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் அல்ல என்று சொல்கிறார். அதுக்கு அடுத்த வசனம், ஒரு சூர செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார். ஒரு தேவதூதரை வந்து அவன் சூழச்செடி கீழே படுத்து தூங்கி கொண்டு இருக்கும்பொழுது அவனை தட்டி எழுப்புறார். என்ன செய்கிறாரு? தட்டி எழுப்பி போஜனம் பண்ணு என்று சொல்கிறார். அடுத்த வசனம், அவன் எழுந்து பார்க்கிற போது இதோ கடையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து திருத்து திரும்ப படுத்து கொண்டான். அப்ப என்ன செய்கிறான்? அந்த தூதனானவர் அவனை தட்டி எழுப்பி அவனை இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் சாப்பிட சொல்கிறார். அவரும் சாப்பிட்டு விட்டு தலைமாட்டில் இருக்குது, அவர் தலைமாட்டில் காரியங்கள்லாம் இருக்குது, அதனால சாப்பிட்டு விட்டு என்ன செய்கிறார்? புசித்து குடித்து மறுபடியும் படுத்து கொண்டான். அடுத்த வசனம், திரும்பவும் 2வது நாள் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். மறுபடியும் ஆண்டு அந்த தேவதூர் சொல்றார் பாருங்க, மறுபடியும் சாப்பிடு, அவனோட சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் பிரயாணம் வெகு தூரம் என்றான். பிள்ளைகள் ஆண்டு சொல்லிக்கிற ஒரே காரியம், நம்ம பிரயாணப்பட்டு போகிற காரியங்கள் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது, நீ ரொம்ப தூரம் இருக்குது, ரொம்ப இன்னும் பாதி வழி தான் வந்துருக்கிறோம், நீ பாதி தூரம், நீ எவ்வளோ தூரம் நம்ம போக வேண்டியது. ஆகவே இதை நினைத்து வந்த ஆண்டவர் தூதனை கொண்டு எலியாவுக்கு உற்சாகத்தை கொடுத்து, நீ தூங்காத, நீ எழுந்திருந்து போ, நீ போக வேண்டிய பிரயாணம் இன்னும் அதிகமாக வெகு தூரமாக இருக்கிறது, நீ உன்னுடைய அந்த இடத்தை அடையவில்லை, டெஸ்டினேஷனை போக வேண்டிய இடத்தை நீ அடையவில்லை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்றார். அது முன்னாடி என்ன செய்கிறான்? அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து கொடுத்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகல் தேவனுடைய பருவதம் மட்டும் நடந்தான். சாப்பாட்டை சாப்பிட்டு வெளியே என்ன செய்கிறார்? 40 நாள் இரவும் பகலும் என்ன செய்கிறார்? அப்பத்தை தண்ணீரை கொடுத்து விட்டு ஆண்டவர் பழத்தை கொடுத்தது பலந்து அவர் என்ன செய்கிறார்? 40 நாள் நடந்தே ஓரே மலைக்கு பருவதம் மட்டும் அவர் நடந்து போனார் என்று இப்போ இந்த விதத்தில் பார்க்கும்போது சோர்வடைந்திருந்த வேளையிலே எலியா என்ன செய்கிறார்? தேவதூதன் என்ன செய்கிறான்? தட்டி எழுப்பி போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்வதாக அந்த வசனம் சொல்கிறது. ஆக இந்த நாளில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சுதந்திரம் என்றால் அந்த எலியாவுடைய வசனமானது நம்முடைய அந்த எலியாவுக்கு ஆண்டவர் தேவதனை கொண்டு ஒரு உற்சாகத்தை கொடுத்து மறுபடியும் நடக்க வைத்தார். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நம்ம நடக்க வைப்பார், நம்மளை மறுபடியும் இன்னும் நடத்தி செல்வார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை குறித்தார்கள். இப்போ இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பதை சம்பவத்திலே முதல்ல யார் இதை வெளிப்படுத்துவது? 2:14 வசனத்துல 13ஆம் வசனம். அந்த அச்சகனமே பரமசேனையன் அந்த தூதருடன் தோன்றி 15ஆம் தூதர்கள் அவனை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை நோக்கி, நாம் பெத்தேலின் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி சீக்கிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியை கொடுத்து இவர்களையும் தந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறப்பு பொழுது அந்த தேவதூதர்கள் இறங்கி வந்து அந்த இடத்துல திரள் பரமசேனையின் திரள் அந்த தேவ தூதருடனே தோன்றி அங்கே நிற்பதாக அந்த வசனம் சொல்லிக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதை அந்த தேவதூதர்கள் வந்து பார்க்கிறார்கள். தேவதூதர்கள் அதை கொஞ்ச நேரம் இந்த என்ன செய்கிறார்கள்? அவங்களை விட்டு போய் பரலோகத்துக்கு போயிட்டாங்க தேவதூதர்களாம். ஆனால் அது பின்பாக அந்த மேய்ப்பர்களும் எல்லாரும் என்ன செய்கிற அந்த குழந்தையை பார்ப்பதாக அந்த வசனம் சொல்கிறது. அப்போ அந்த தேவதூதர்கள் அது அவருடைய வேலை என்ன செய்கிறார்கள்? அவர் கொடுக்கப்பட்ட பணியை அவர்கள் கரெக்டான நேரத்திலே கரெக்டான சமயத்திலே அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் தாமதம் செய்வதே
இல்லை, அவர்கள் ரொம்ப உற்சாகமாக அந்த பணியை தேவதூதர்கள் செய்து கொண்டிருப்பதாக வேதத்தில் படிக்க முடியுது. இப்போ அந்த உற்சாகமான பணியை தேவதூதர்கள் செய்து, அது மாத்திரம் இல்லை, ஏதேன் தோட்டத்தில் யார் காவலுக்கு வைத்தார்கள்? ஆதாம் ஏவாளையும் அவர் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் கர்த்தர் வந்து நினைச்சுக்கிறார், ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டி விட்ட பிறகு அங்கே தேவதூதர்களை தான் அவர் நேசிக்கிறார்கள். 3:24 வசனம். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ வருஷத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கேருபெண்களை அங்கே வந்து காவலுக்கு, இப்போது தேவ தூதர்களை அந்த ஏதேன் தோட்டத்திலே காவலாக வைப்பதாக இந்த வசனம் சொல்கிறது. வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டத்தையும் வைத்தார். யாரும் எல்லாரும் அந்த கனியை அவர் சாப்பிட்டு வேற யாரும் உள்ளே போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த தோட்டத்துக்கு வெளியே யாரும் வைத்து விட்டார்? கேருபெண்களை வைத்து விட்டு அவர் கர்த்தருக்கான சொல்வதாக அந்த வசனம் சொல்கிறது. இப்போ அந்த ஆண்டவருடைய இது தேவதூதர்கள் வந்து மக்களை பாதுகாப்பது தான் அவருடைய பணியாக இருக்கிறது. லூக்காலை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறார்கள்? அடக்கம் பண்ணி எங்கே வைத்து விட்டார்கள்? கல்லறையிலே வைத்து விட்டார்கள். ஆனால் அந்த கல்லறையை அந்த கல்லை புரட்டி போட்டது யார்னா? ஒரே ஒரு தேவதூதன் பெரிய கல்லை என்ன செய்கிறான்? புரட்டி போடுவதாக வசனம் சொல்கிறது. அப்போ அந்த தேவதூதனுக்கு என்ன இருக்கிறது? ஒரு பராக்கிரமம் இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த தேவதூதர்கள் அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அவருடைய பாதுகாப்பதற்கு அவருடைய மறித்து போனது அவர் வைத்திருந்த அந்த கல்லறையை பாதுகாப்பது யாருடைய வேலையாக இருந்தது? தேவதூதராக இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த கல்லை புரட்டி போட்டு இயேசு கிறிஸ்து உயிர் தெழும் பொழுது அந்த தேவதூதன் என்ன செய்கிறார்? கல்லை புரட்டி போட்டு என்ன செய்கிறார்? பரமேறி சென்றவர். ஆன உடனே செல்லவில்லை. ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே தேவதூதன் தான் இந்த கல்லை என்ன செய்கிறான்? புரட்டி போட்டான். மனிதர்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை என்ன செய்கிறது? மனிதர்களால் செய்ய முடியாத ஒரு காரியங்களை தேவதூதர்கள் அவர் வல்லமையினாலே செய்வதை பார்க்க முடிகிறது. யோவான் 20ஆம் அதிகாரம் 15 வசனம். இயேசு அவருடைய பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரனை நின்று, ஐயா, நான் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை எடுத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். இயேசு அவரை நோக்கி, மரியாளே. சகோதரர் இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? 12 வசனம் படிங்க. இயேசு வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாய் காத்திருக்கிறதை கண்டான். பார்த்தீங்களா, அவர்கள் இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறதுல வெள்ளை ஆடை விரித்திருந்த 2 பிள்ளைகள், 2 தேவதூதர்கள், 2 தேவதூதர்கள் தலைமாட்டிலும் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாய் உட்கார்ந்திருப்பதை தேவதூதர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த இயேசு கிறிஸ்து வைத்திருந்த அந்த பகுதியிலே அவர்கள் அங்கே உட்கார்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இப்போ அந்த தேவதூதர்கள் செய்கிற பணியானது மகத்தான பணி. இயேசு கிறிஸ்துவை பாதுகாத்து அவர் பரமேறி செல்வதற்கு, அவர் உயிரோடு எழுந்திருப்பதற்கும் அவர்கள் அந்த கல்லை புரட்டி போட்டார்கள். அது மாத்திரமல்ல, இங்கே காவலுக்கு இருக்கிற அதே மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் என்ன வச்சிருக்காண்டவர்? ஒரு தேவதூதர்கள் இருக்கிறார்கள். நம்மளை பாதுகாப்பது அவர்கள் தான். அவர்கள் என்ன செய்வார்கள்? நம்ம மரணம் வரை நம்ம என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆணையின் பேரிலே அவர்கள் நம்ம ஒவ்வொருவரையும் தேவதூதர்கள் என்ன செய்கிறார்கள்? பாதுகாத்து கொண்டே வருகிறார்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதர் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனை பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் நான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். இங்கே சம்பவத்தில் பார்க்கும்போது பேதுருவை சிறைச்சாலையிலே போட்டு விடுகிறார்கள்.
சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பேதுருக்காக அவர்கள் என்ன செய்கிறார்? சபையார் எல்லாரும் ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த காலங்களிலே அவர் 2 சங்கிலியினால் கட்டப்பட்டு அவர் 2 சங்கிலியில் அவர் கட்டி போட்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வேலையில் என்ன வந்தது? தூதன் வந்து என்ன செய்கிறார்? 7ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது, அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்தது என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. செங்கிலியை வச்சு கட்டி வச்சிருக்காங்க. யார? பேதுருவை கட்டி வச்சிருக்காங்க சிறைச்சாலையில், ஜெயிலில் இருக்கிறது. ஆனால் அந்த தேவதூதர்கள் அந்த இடத்துல வந்த உடனே என்ன வந்தது? ஒரு வெளிச்சம் வந்தது, பிரகாசம் வந்தது. அது மாத்திரமல்ல, விழாவிலை தட்டி எழுப்பி சீக்கிரமாக எழுந்துரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் எல்லாம் கைகளிலே விழுந்து எல்லாம் உடஞ்சி என்னது வெளியே வந்துச்சு. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்த அடிமையை செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வசரத்தை போட்டுக் கொண்டு என் பெண்ணையை வாங்கிட்டான். செருப்பை போட்டுக்கோ, உன் ட்ரெஸ் எடுத்து அவனுடைய ஆடையை போட்டுக்கோ என்று சொல்லி அந்தபடியே அவனும் செய்கிறான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவன் பின் சென்று தூதனால் செய்யப்படும் மெய்யென்று அறியாமல் நான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். ஏதோ தரிசனம் நடக்கிற மாதிரி அவன் இரவில் நடந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் என்ன செய்கிறார்? இது உண்மையாகவே அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் எப்படி அந்த மனிதனை அவர்களை 10ஆம் வசனத்தை படிக்கணுமாங்க. அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டிலே வந்தபோது தானாய் அவர்களுக்கு எதிராக வந்தது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். எவ்வளோ ஆச்சரியமான காரியம் அது. ஃபர்ஸ்ட் கேட்டையும் ஓப்பன் ஆகுது, 2வது கேட்டும் ஓப்பன் ஆனது. அப்படியே இரும்பு கேட்டு பக்கத்தில் வர்றாரு, அதுவும் ஓப்பன் ஆகுது. தானா அதை திறக்குது. அப்படின்னு அதன் வழியாக வெளியே வந்து தெருவில் வந்து வீதி வழியாக வந்து அவர்கள் ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். எவ்வளோ ஆச்சரியமான காரியமா இருக்கு. ஆண்டோடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறார். அவரை சிறைச்சாலையை போட்டாலும் சரி, அவருடைய ஜெபமான அந்த சபையாருடைய ஊக்கமான ஜெபத்தினாலே அவர் என்ன செய்கிறார்? பேதுரு காப்பாற்றப்படுகிறார். அவருடைய வல்லமை தேவதூதர் மூலமாக இறங்கி அவர்கள் பேதுருவை அங்கே காப்பாற்றப்படுவதை சமூகத்திலே பார்க்க முடிகிறது. இதே போலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தூதரை கொண்டு என்ன செய்வார்? போஷிப்பார். அவர் தூதரை கொண்டு நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். சங்கீதம் 34:7 வசனத்திலே சொல்லுகிறவனமாக 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அவர் பயந்த பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்கிறார்? அவருடைய தூதரை கொண்டு என்ன செய்கிறார்? பாதுகாவலை ஒடுக்கிறார். ஆக நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னாகும் 22ஆம் அதிகாரத்திலே அங்கே பிள்ளையாம் அதையிலேயும் ஒரு தூதன் என்ன செய்கிறார்? உள்ளே வருவதை பார்க்க முடிகிறது. என்னாகும் 22ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவமானது இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னாகும் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவருடைய பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியிலே திரும்பி பிழையாம் அதை அடித்தான். கர்த்தருடைய தூதன் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர்வாரமாய் ஒதுங்கி பிழையாமின் காலை சுவரோடு நறுக்கிற்று. திருப்பி அதை அடித்தான். அப்போது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலகிய வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றான். பார்த்தீங்கன்னா கழுதை என்ன செய்கிறது? கழுதையை எது பார்க்குது? தூதனை யார் பார்க்குறா? கழுதை பார்க்குது. பிள்ளையாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவரால் பார்க்க முடியல. கண்டிப்பாக தெரியல, யாருக்கு தெரியல? கர்த்தருடைய தூதனை பிள்ளையாம் தீர்க்கதரிசி பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த கழுதை பார்க்குது. முன்னாடி ஒரு தூதன் நிற்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு?
உருவின படைத்தோடு நிற்கிறார் என்று அந்த கழுதை பார்த்தது. உடனே பார்த்த உடனே என்ன செஞ்சது? அது வழியை விட்டு வயலே விலகி போச்சு. கழுதையை வழியிலே திருப்ப விளையாமல் அடித்த முன்னாடி அடிக்கிறான். கர்த்தருடைய தூதன் இரு புறத்திலும் சுவர் வைத்திருக்கிற திராட்சை தோட்டத்திலே பாதையிலே போயிருந்தது. அங்கே வந்து கர்த்தர் கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுக்கி பிலேயாமின் காலை சுவரோடு நிறுத்திச்சு. திரும்பவும் அதை அடித்தார், முன்னாடி அடிக்கிறான். அப்பொழுது கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் பேர் படுத்துக் கொண்டது. பிலேயாம் கோபம் கொண்டவனாய் கழுதையை தடியினால் அடித்தார். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கப்படி நான் உனக்கு என்ன செய்தேன் என்று. 2 தடவை அடிச்சாரு, ஒரு தடவை அடிச்சாரு, 2வது தடவை அடிச்சாரு, 3வது தடவை அடிக்கிறாரு. அது கடைசியில் கழுதை வந்து என்ன செஞ்சு படுத்துருச்சு. அது வேற நேரம் அடிக்கிறேன், எங்கே போகிறதுக்கு படுத்துருச்சு. ஆனால் இவ 3 தடவை அடித்த உடனே அது வேற கத்துற கழுத வாயை தவிர கழுதை என்ன செய்யுது? நான் என்ன தப்பு பண்ணீங்க போட்டு 3 தடவை என்ன செய்வீங்க? என்ன அடிக்கணும் கேட்டோம்னா என்ன செய்யறாரு? அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணிக்கிட்டு வருகிறாய். கையில் ஒரு பட்டையை மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொண்டு போடுவேன் என்றான். கையில ஒரு கத்தி இருந்தா என்ன செய்ய? வெட்டி போட்டுருந்தான். கழுதை பிலேயாமை நோக்கி, நீ என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீ வேறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாயிரம் நான் செய்ததுண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். இவ்வளவு சம்பவம் நடந்த பிறகுதான் இவர் பேசி கழுதையும் பிலேயாம் தீர்க்கதரிசியும் பேசுகிறார்கள். ஏன் 3 தடவை அடிச்சேன்னு கேட்டா, ஏன் ஒரு கத்தி முதல்ல தான் என்ன செய்யணும் நினைப்பா? வெட்டி போட்டுருவேன்றார். கடைசியில் என்ன செய்யறாரு? கர்த்தர் வந்து என்ன செய்யறாரு? பிலேயாமின் கண்களை திறந்த பொழுது என்ன நடக்குது? வழியிலே கர்த்தருடைய தூதன் அவன் 2 தலை குனிஞ்சு 3 புறம் விழுந்து அப்பதான் கண்ணு அவனுக்கு என்ன செய்யுது? தெரிகிறது. 3 புறம் விழுந்து அவன் வணங்குவதாக அந்த சம்பவம் சொல்லப்பட்டது. பார்த்தீங்களா? இப்போ அந்த தூதரானவர் கழுதையை அந்த சம்பவத்தில் முன்னாடி வந்து நின்று கழுதையை பார்க்க கழுதை வந்து பார்க்கறது. அது முன்பாக கர்த்தர் வந்து பிலேயாமையும் பார்க்க செய்தார். அப்போ அது எவ்வளவோ எச்சரிக்கை இருந்தாலும் அந்த அவனுக்கு ஏன் செய்து யாரால் புரிஞ்சு கொள்ள முடியவில்லை. அந்த கழுதையுடைய ஓனராக இருக்கிற பிலேயாமுக்கு புரிஞ்சுக்கிட முடியல. அதை அடிக்கத்தான் பார்க்கறத தவிர அது ஏன் போக மாட்டேங்குன்னு யோசிக்கவில்லை. அதுபோல் கர்த்தர் அவர் கண்ணை திறந்த பொழுதுதான் நான் அந்த சம்பவத்தை அவனாலே அதோட தூதனை அவர்களால் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தூதனை கொண்டு ஆண்டவர் செய்கிறார். சில நேரங்களிலே போது நம்ம நினைச்ச பாதுகாப்பார். அவர் வழியை ஆயத்தப்படுத்துகிறார். சில நேரங்களில் அவர் தூதரை கொண்டு ஒரு சில மனிதர்களை கொண்டு நம்ம என்ன செய்கிற வழிகளை சில நேரங்களிலே அநேக வழிகளே என்ன செய்வார்? மனிதர்களை கொண்டு என்ன செய்வார் ஆண்டவர்? தூதர்களை கொண்டு தூதர்கள் மனிதர் மூலமாக வந்து அவர்கள் மூலமாக கர்த்தர் என்ன செய்வார்? அவங்களுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்து உங்களை வாழ்விலே உங்களை வெற்றி சிறக்க தூதர்கள் மூலமாக மனிதர்கள் மூலமாக அவர்கள் செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையை அவர்கள் எதிர்கால வாழ்க்கையை பிரகாசம் செய்வார்கள். ஆகவே இந்த அதே மாதிரி தான் ஆபிரகாம் வீட்டில் சாப்பிட வந்தது யார் தான்? தூதர்கள் தான் சாப்பிட வந்தது. தூதர்கள் தான் மனிதர்களை போல என்ன செய்கிறார்கள்? வருவதாக அங்கே சம்பவத்திலே பார்க்க முடியும். ஆனால் அந்த ஆபிரகாம் என்ன செய்தார்? அந்நியர்கள் என்ன செய்கிறார்? உபசரிக்கிறார். அந்த 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அங்கே பார்க்க முடியும் அந்த சம்பவமானது. 18ஆம் அதிகாரத்திலே அங்கே 2ஆம் வசனம், தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதிகாரம் 18ஆம் 2ஆம் வசனம், தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இந்த 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததால் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியை சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திறப்படுத்துவதாக கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடமுறைக்கு வந்தீர்கள் என்றார். அதற்காக அவர்கள் சொன்னபடி செய்கிறார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் கால் எடுத்து போய் நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றார். பார்த்தீங்கன்னா அப்பம் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்திலே சமைத்தான். ஆபிரகாம் எண்ணெயையும்
பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து அவர் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியிலே நின்று கொண்டிருந்தார். அவர்கள் ருசித்தார்கள். அப்போ அந்த பாருங்க அந்நியரை அவர்கள் தெரியாத ஒரு பிள்ளைகளை என்ன செய்கிறார், அவர் என்ன செய்கிறார், உபசரிக்கிறார். ஆபிரகாம் என்ன செய்கிறார், வந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து அவர்களுக்கு அப்பம் சுட்டு அவர்களுக்கு மாட்டு மதியிலே போய் ஒரு இளங்கன்றை எடுத்துக்கொண்டு அவருக்கு கறி சமைத்து கொடுத்து அது மட்டும் பால் அந்த எல்லாவற்றையும் எண்ணெய் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களுக்கு சாப்பிட கொடுத்து அவர் என்ன செய்கிறார், ருசிக்க வைக்கிறார். அவர்கள் யார் தான்? இவருடைய முதலாவது காரணம். அவர்கள் அவனை நோக்கி ஒரு மனைவி சாராளை எங்கே என்றார்கள், இந்த கூடாரத்தில் எங்கே என்றார். அப்பொழுது அவர் ஒரு ஒப்ப காலத்திட்டத்தில் நிச்சயமாக என்று திரும்ப வருவேன். அப்பொழுது ஒரு மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் கற்பழித்தார். சாராள் அது பின்புறமாய் கூடார வசதியை கேட்டுக்கொண்டிருந்தார். பார்த்தீங்களா, இப்போ சமுதிரை பார்க்கும்போது அந்த ஆண்டவர் அந்த அவளுக்கு என்ன செய்கிறார், குழந்தை பாக்கியத்தை அது பின்பான சம்மதத்துக்கு பின்பாக அவருக்கு அந்த குழந்தை பிறப்பதாக பார்க்கிறோம். இப்போ ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருந்தாலும் சரி நன்மையை கண்டிப்பாக செய்வார். யார் மூலமானாலும் அவர் கண்டிப்பாக செய்வார். அந்த நம்பிக்கை தான் நமக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவர்களே விதானுடைய அன்பு இல்லை. நம்ம ஆண்டவர் மேலே ரொம்ப அதிகமான அன்பு வைத்திருக்கிறார். நம்ம உலகத்திலே அதிகமாக அன்பு கூறாமல் ஆண்டவர் மேலே அதிகமாக அன்பு கூறும்போது ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்ட அவர்களே பிதாவின் அன்பு இல்லை. பிதாவின் அன்பு வேண்டும் என்றால் நம்ம உலகத்தை அதிகமாக நேசிக்காமல் ஆண்டவரை நேசிப்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். அந்த ஆண்டவர் நமக்கு ரத்தத்தை கொடுத்திருக்கிறார், உயிரை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நமக்காக தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். தேவதூதர்கள் நம்மளை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல அவர் என்ன செய்கிறார், தேவதூதர்கள் மூலமாக நம்மளை என்ன செய்கிறார், அவர் பாதுகாக்கிறார். ஆகவே அந்த தேவதூதர்களுக்கு நம்ம 12ஆம் வருகையிலே தேவதூதர்கள் நம்ம அழைத்து கொண்டு போக வருகிறார்கள். அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன செய்ய, நம்ம எல்லோரும் பாடல்கள் பரலோகத்திலே என்ன செய்ய போகிறோம், தேவதூதர்களோடு சேர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பரலோகத்திலே சீயோன் நீதிகளில் படிக்கிறது மாதிரி நல்ல நல்ல பாடல்களே அவர்களே நமக்கு கற்றுத்தர போகிறார்கள். ஆகவே அந்த பரலோகத்திலே தேவதூதர்களோடு கூட இருக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் சபையார் எல்லோருக்கும் தருவாராக. ஆமென்.